இது சிவாவுக்கான வேண்டுதல் தான். ஆனா அக்கா நினைக்கிற மாதிரி சிவா குடும்பம் கிடைக்கணும்னு இல்ல, அவர் எனக்கு கிடைக்கணும்னு. இது சுயநலம் இல்ல, இதுவும் ஒரு வகையான அன்பு தான். கடவுளே, அவருக்காக அவரை சுத்தி இருக்கிற எல்லாருமே வேண்டாங்க. மேல இருக்க நீ மட்டும் ஏன் இறக்கம் காட்டாம அவரை தவிக்க விடுற? சீக்கிரம் அவருக்கு அவர் குடும்பத்தை கண்ணு காட்டு. ரெண்டு விளக்குமே ரொம்ப பிரகாசமா எரியுது. நாம நினைச்சது கண்டிப்பா நடந்துரும் நினைக்கிறேன். ஆமாக்கா, நம்ம நினைச்சது கண்டிப்பா நடக்கும். சரி வா, அங்க சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கடைக்கு போலாம். சரிக்கா, போலாம். நான் கூட ஃபோன் வரும்னு நினைச்சேன், நீயே வந்துட்டியா? வா வா. நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். வினோ மேல கோவமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் இது கோவமா இருக்கணும்? என்ன சார் நீங்க நைட்டு நான் உங்களுக்கு ஃபோன் போட்டு சொன்னதை மறந்துட்டீங்களா என்ன? அதான் நேத்து அர்த்த ராத்திரியில அந்த மளிகை கடைக்காரன் கூட வினோ பேசிக்கிட்டு இருந்தான்னு உங்ககிட்ட சொன்னனே. அத பார்த்து எனக்கே கோவம் வரப்போ உங்களுக்கு வராதா என்ன? கண்டிப்பா வரும். அதோ இந்த இடத்துல தான் சார் நின்னு பேசிட்டு இருந்தாங்க. அந்த கடைக்காரன் அந்த பக்கம், வினோதினி இந்த பக்கம்னு ரொம்ப நேரம் நின்னு பேசிட்டு இருந்தாங்கன்னா பாத்துக்கோங்களேன். இதுல கக்க பொக்கன்னு சிரிப்பு வேறனா பாத்துக்கோங்களேன். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க? நீங்க ஜென்டில்மேன், உங்களுக்கே கோவம் வருதுன்னா பாத்துக்கோங்களேன். என்னமோ தெரியல சார், அந்த ஆளு மேல வினோதினிக்கு கரிசனம் தூக்கலாதான் இருக்கு. ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். நீங்க இதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க சார். சார் ஒரு நிமிஷம், எங்க போறீங்க? வினோதினியை பார்க்கவா? அவதான் உள்ள இல்லையே. அந்த மளிகை கடைக்காரனுக்கு சொந்தம்னு சொல்லி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தால, அத கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்துல இருக்கிற கோயில் வரைக்கும் போயிருக்கா. ஒருவேளை அவரு கூட அங்க வந்தாலும் வருவாருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அவ உங்ககிட்ட சொல்லலையா? இவர் போற வேகத்தை பார்த்தா அங்க ஒரு பிரளயமே நடக்கும் போல. ஏதோ நம்மளால முடிஞ்சது. ஏண்டி வினு, நீ இவனை கட்டிக்கிட்டு பணக்கார வாழ்க்கை வாழ போறியா? நான் இருக்கிறப்ப இது எப்படி நடக்க விடுவேன்?